நம்ம விஜயோட ஸ்டைலில் ஆரம்பிப்போமா, அதாவது பெண்களுக்கு சம உரிமை, பெண்களுக்கு பாதுகாப்பு இதெல்லாம் சொல்லி அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்கே எடுத்தாலும் பெண்களுக்கு சம உரிமை நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறத விஜய் ஒவ்வொரு மேடையிலும் பேசிட்டு இருக்காரு. அந்த மாதிரி சம உரிமை அவர் வேட்பாளர்கள் அறிவிக்கும் போதே கொடுக்கல அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற ஒரு பெரிய பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாரு. அந்த கொஞ்சம் பெண்கள்லையும் ஒரு பெண் அப்படிங்கிறவங்க செம்ம ட்ரெண்டிங். இன்ஃபேக்ட் இந்த வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க ட்ரெண்டிங் தான். ஏன்னா இந்த பெண் வேட்பாளர் வந்து ஒரு ஜோசியம் பார்க்குறவங்க. ஜோசியம் பார்த்தது மட்டும் இல்லாமல் டிவிக்கே இந்த தேர்தலில் ஜெயிக்காது, விஜய்க்கு ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன ஒருத்தவங்களுக்கு தான் தேடி பிடிச்சி சீட்டு கொடுத்துருக்காங்க கவுண்டம்பாளையம் தொகுதியில். இந்த கவுண்டம்பாளையம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் டாக்டர் கனிமொழி அப்படிங்கிறவங்களுக்கு டிவிகே சார்பாக சீட்டு கொடுத்துருக்காங்க. டாக்டர்னா படிச்சு டாக்டரா அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. இன்ஃபேக்ட் இவங்க எல்எல்பி படித்த ஒருத்தவங்க. பட் அதுக்கப்புறமா ஜோசியத்து மேலே ஒரு பெரிய ஈடுபாடு வந்து மெடிக்கல் ஜோசியம் அப்படிங்கிறத ஒன்று படித்து இப்போ டாக்டர் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேருக்கு முன்னாடி போட்டுக்கிட்டாங்க. ஸோ இவங்க ரீசெண்டாக இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தே இன்ஸ்டாவில் எல்லாமே வைரல் தான், நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஜய் அனௌன்ஸ் பண்ண வேட்பாளர்கள்லேயே ரொம்பவும் பெருசாக ட்ரெண்டான வேட்பாளர் இவங்க தான். காரணம் ஜோசியம் பார்க்கறதுனால. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்க எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட போய் கேளுங்க, ஜோசியம் பார்த்து தீர்த்து வைப்பாங்க.